இந்த ஸ்பைசி பிரெட் டோஸ்ட் இதுவரை ட்ரை பண்ணி பார்க்காட்டி கண்டிப்பாக ஒரு தடவை இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறமேட்டு நம்ம கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நம்ம எடுக்கிற இந்த பவுல் வந்து கொஞ்சம் அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து முக்கி பொரிக்க போகிறோம். அதனால் அந்த ப்ரெட் ஃபுல்லாமே உள்ளே போகிற மாதிரி பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 4 ப்ரெட்டு வந்து 4 to 5 ப்ரெட்டு தாராளமாக டோஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி கூட்டிக்கோங்க. இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்து தேவைன்னா உப்பு இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. நான் வந்து போட்ட உப்பு வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் இல்லாட்டி நெய் எடுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ வந்து ஒரு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லா சைட்லேயுமே அந்த மிக்ஸ் வந்து வர்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம இப்போ இதை மேலே போர்ஷன்லேயும் ஒரு சின்ன பீஸ் பட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஃபோக்கோ இல்லாட்டி நம்ம ஸ்பூனோ வச்சுட்டு நம்ம ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த ப்ரெட் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதே இடத்துல நீங்கள் நெய்னாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 சைடுமே அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து வர மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த ப்ரெட் டோஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். என் பையன் சொன்னால் இது பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி அடுத்த ப்ரெட் எடுத்து நம்ம இதே மாதிரி ப்ரெட்டில் கொஞ்சம் பட்டர்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை 2வது ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 4 ப்ரெட் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் மாதிரி. நான் இப்போ இங்கே 3 ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய பஞ்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பஞ்சாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 3 ப்ரெட்டுமே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இதை 3யுமே சேர்த்து இப்போ வந்து இது ஒரு பஞ்ச் மாதிரி ஆக்கி எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளோட அடுத்த வேலை. பாக்கி வந்து கொஞ்சம் அந்த முட்டை மிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த 3 ப்ரெட்டையுமே சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி 4 சைடு அந்த ப்ரெட்டோட சைடு 4 சைடுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாக்கி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து எங்கேயாச்சும் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மிக்ஸில் இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நீங்கள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்ல ஈவனாக ஷேப்பாக பாக்ஸாக கிடைக்கும். கேப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த கேப் எல்லாமே நல்லா ஃபில் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. நான் அதுலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்போ வந்து அந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி வந்துடும். அந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு எங்கேயுமே உடஞ்சி போயிடாமல் கரெக்டாக பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ எல்லா சைடுமே 4 சைடுமே அதே மாதிரி ஈவனாக குக் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி ப்ரெட் டோஸ்ட் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ப்ரெட்டு முட்டை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டுறாதீங்க. நம்ம பார்க்குறதோட விட்டுறாமல் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக முட்டை எல்லாமே நல்லா ப்ரெட்டில் வெந்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கூட சேர்த்து நம்ம ஒன்றா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் மொத்தமாக ஒரு தடவை பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளே எல்லாமே நல்ல முட்டை வெந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.